வணக்கம். இன்னைக்கு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிஎன்பிசியில் பார்க்க போகிறது முல்லைப்பாட்டு. இதை எழுதுகிற யாருன்னா நப்பூதனார். ஓகேவா? முல்லைப்பாட்டில் நம்மளுக்கு சொல்லும் பொருளும் இருக்குது. நனைந்த தலை உலகம்னா அகன்ற உலகம், நேபின்னா தக்கரம், கோடுன்னா மலை, கொடுஞ்செலவுன்னா விரைவாக செல்லுதல், நறுவின்னா நறுமுன உடைய மலர்கள், தூ உயினா தூவி, விரிச்சின்னா நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், தான் நற்செயல், சுவல்னா தோல். ஓகேவா? அடுத்து இலக்கண குறிப்பு இருக்கு. மூதூர் பண்பு தொகை, உருதுயர் வினைத்தொகை, கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். ஓகேவா? அடுத்தது சொல்லுவாங்க முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் ஓர் அடிகள் 1 முதல் 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆத்திரிப்பாவாரால் இயற்றப்பட்டது. முல்லைநிலத்தை பற்றி பாடப்பட்ட 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் இது. இந்த நூலை படைத்தவர் நப்பூதனார். காவிரி பூம்புண்டத்திற்கு பொன் வணிகனானார் மகனார் நப்பூதனார் ஆவார். ஓகேவா? இதுதான் மெயினாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதாவது முல்லைப்பாட்டுங்கிறதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது புயலிலே ஒரு தோணி. இது யார் எழுதுனா ப சிங்காரம். ரைட்டா? இவர் என்ன பண்ணுறாரு, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் இதுனா புயலிலே ஒரு தோணி. இந்நூலில் ஆசிரியர் ப சிங்காரம். இவர் பிறந்த ஆண்டு 1920, 1997. இந்தோனேஷியாவில் இருக்கும்போது தென் கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் என்ன பண்ணுறாரு, மலேசியா இந்தோனேஷியா பகுதியில் உள்ள கற்பனையாக ஒரு புதினத்தை எழுதுறாரு. இதற்கு கடற்கூத்தும் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கின்றது. இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிங்காரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், சிங்கப்புணரியை சேர்ந்தவர். ஓகேவா? அப்புறம் வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியாவுக்கு வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவரின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். இதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாணவரின் கல்வி வளர்ச்சிக்காக எவ்வளோ ரூபா? 7.5 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னு சொல்லணும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பொய்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என்னுடைய வீடியோவில் அதிக பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைபுங்கிறது மொத்தம் ஒரு 230 பேர் தான் இருக்காங்க. அந்த 230 பேர் 1000 பேர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அதாவது சம்பளங்கிறது வரும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிகிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? அது கண்டென்ட்டுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். காலையில் டிஆர்பிக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன வரும், மோட்டிவேஷனாக இருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.